ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான். சின்ன பசங்கள் முதல் பெரியவங்கள் வரைக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அருமையான ஒரு டேஸ்ட்டில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன். சாப்பாடுன்னு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் இதே குழம்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதிலேக்கு கடுகு தாளிக்கிறது கூட கொஞ்சம் வித்தியாசமான ரீதியில் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒழிச்சுக்கறி செய்கிறதுக்காக ஒரு பெரிய மஞ்சள் பூசணிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ நமக்கு தேவையில்லை, இதனோட ஒரு சின்ன பீஸு போதும். அது தோல் மாற்றி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கழுகி நமக்கு ரெண்டாயிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதை ஒரு மண்சட்டியிலேக்கு நான் மாற்றி வச்சுருக்கு. கூட 1/4 கப்பு பாசிப்பயிறுண்ட பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு சாதாரணமாக துவரப்பருப்பு இருக்குல்ல, சாம்பாருக்கு செய்கிற அதே பருப்பு தான், அது கூட நமக்கு எடுக்கலாம். இப்போ பாசிப்பயிறுண்ட பருப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மண்சட்டியிலேக்கு மாற்றிய பாசிப்பயிறுலேக்கு நான் 5 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணியது போட்டிருக்கு. கூட தேவையான தண்ணி ஊற்றியிருக்கு. இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணியது சேர்த்தியிருக்கு. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருந்தா மஞ்சள் பூசணிக்காய் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கு பின்னாடி இதிலேக்கு தேவையான உப்பும் போட்டு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். நல்லா ஃபைனாகிட்டு வெந்து வரணும். இப்போ நான் இதிலேக்கு உப்பு சேர்த்தியிருக்கு. இனி நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். இது அப்படியே இருந்து வேகட்டும். இந்த டைமில் இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக 1/2 கப்பு தேங்காய் துருவனதை நான் ஒரு மிக்சியோட ஜார்லேக்கு எடுத்திருக்கு. 1 டீஸ்பூன் தேங்காய் நான் வேறே தனியாக மாற்றி வச்சுருக்கு. இதிலேக்கு 2 பல்லு பூண்டு சேர்த்தியிருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்தியிருக்கு. இனி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்தியிருக்கு. கூட 1/2 டீஸ்பூன் சீரகம். இது நமக்கு நல்லா ஃபைனாகிட்டு அரைச்செடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைனாகிட்டு அரைச்செடுக்கலாம். இப்போ நம்ம துவரப்பருப்பும் அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காயும் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி உடைச்செடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம குழம்புன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இது நல்ல திக்கான ஒரு குழம்பு தான். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்செடுத்து வச்ச தேங்காய் கூட்டு சேர்க்கலாம். மிக்சியோட ஜார்லேக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட ஊற்றி அந்த தண்ணியும் இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் லூஸாகிட்டு இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் இது ஆறும்போது நல்ல திக்காகிட்டு இருக்கும். நல்ல சூடாயதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இனி இதிலேக்கு கடுகு தாளித்து போடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. 3 சின்ன வெங்காயம் ரவுண்டில் கட் பண்ணியது போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கு பின்னாடி கடுகு போடலாம். வெடிச்சதுக்கப்புறமா வரமிளகாயும் கருவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். கடைசியில் நம்ம மாற்றி வச்சுருந்தா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதிலேக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக இதிலேக்கு நெய் போட்டு ஊற்றி கூட நமக்கு இந்த கடுகு தாளித்து எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்தியதுக்கப்புறமா நம்ம குழம்பிலேக்கு ஊற்றியதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அப்படியே வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இது நல்லா கலர் விடணும். அப்போது தான் நம்ம கடுகு தாளிச்சதெல்லாம் நம்ம குழம்பில் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடுൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு குழம்பு தான் இது. நம்ம சின்ன பசங்கள் கூட நல்லா பிடிக்கிற ஒரு குழம்பு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.